அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான அன்பு பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. குட் மார்னிங். அருமையான காலை பொழுதில் நாம் இருக்கின்றோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோமாக. இன்றைய நாளில் ஆண்டவர் இதுவும் நற்செய்தி நமக்கு கொடுக்கின்ற பாடம் 12 திரு தூதர்களை தேர்ந்தெடுத்த இந்த நிகழ்வை நாம் இன்றைக்கு தியானிப்போமாக. ஏன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 திரு தூதர்களை தேர்ந்தெடுத்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அதனுடைய பின்னணி என்ன என்று பார்த்தோம் என்றால், 1 அரசராகமும் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கின்றோம். தாவீது இஸ்ராயல் கோத்திரங்களை 12ஆக பிரித்து அதை ஆளுவதற்காக இஸ்ராயல் நாட்டை 12ஆக பிரித்ததாக பார்க்கின்றோம். அடுத்ததை நாம் படிக்கின்றோம் எண்ணாகமம் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம். இவைகளை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 13ஆம் அதிகாரம் ஆண்டவர் இதோ மோசே எடுத்து சொல்லுவார், நீ நாம் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் இதோ வேவு பார்ப்பதற்காக உளவு பார்ப்பதற்காக ஆட்களை அனுப்பு, அவர்கள் போய் அந்த நாட்டை பார்த்து படித்து வந்து நமக்கு சொன்ன பிறகு நாம் அந்த நாட்டிற்குள் உள்ளே புகுவோம். நுழைவதற்கு முன்பு அந்த வேவு பார்ப்பதற்கு உளவு பார்ப்பதற்கு அனுப்புகின்றார். அப்பொழுது இதோ மோய்சன் 12 கோத்திரங்களிலும் இருந்தும் ஆட்களை தேர்ந்தெடுத்து பலசாலிகளாகவும் அறிவாளிகளாகவும் பக்தி உள்ளவர்களாகவும் தேர்ந்தெடுப்பதை பாரான் என்ற அந்த பாலைவனத்தில் ஒன்று சேர்த்து அதிலிருந்து அவர் தேர்ந்தெடுத்து ஆட்களை அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம். இதனுடைய அடிப்படையாக வைத்துதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த நற்செய்தியில் வளர்வதற்கு, திரு அவையானது வளர்வதற்கு, உலகம் முழுவதும் இறையரசு பரப்புவதற்கு இந்த 12 திரு தூதர்களை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். இந்த 12 தூதர்களில் நம்மளுடைய இந்திய தேசத்திற்கு திரு தூதராகிய தோமா வந்து நமக்கு நற்செய்தியை ஆற்றியதையும் அவருடைய திருவிழாவை கடந்த 3ஆம் தேதி நாம் கொண்டாடியதும் நமக்கு நினைவிருக்கும். எனவே பிரியமானவர்களே, திருத்தூதர்கள் பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இயேசுவின் பணியை திருத்தூதர்கள் செய்தார்கள். அந்த திருத்தூதர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து நாமும் இயேசுவின் இறை அரசை நாம் கட்டியெடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த கொரோனா என்ற தொற்று நோயானது, ஓநாயானது உலகம் முழுவதும் பரவி திரு அவைக்கும் பெரிய சங்கடங்களை கொடுத்து திரு அவையில் திருப்பணி ஆற்ற முடியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு திருப்பலியை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியாமல் நாம் இருக்கின்றோம். எனவே இந்த கொரோனா என்ற தொற்று வியாதி இது ஒரு ஓநாயாக இருக்கிறது. எனவே இந்த ஓநாய்க்கு மத்தியிலும் நாம் பக்தியாக வளர இந்த நேரத்தில் நாம் செபிக்க வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். அதற்காக பல முயற்சிகளை எடுத்து பாடுபட வேண்டும். திருத்தூதர்கள் 12 பேரும் எப்படி இறந்தார்கள் என்று நாம் பார்க்கலாம். முதலாவதாக மத்தேயு எத்தியோப்பியாவில் இயேசுவுக்காக வாளால் வெட்டப்பட்டு இறந்தார். அந்திரேயா எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். பர்த்தலமேயு உயிரோடு எரிக்கப்பட்டு இறந்தார். சின்ன யாக்கோப்பு தலையில் அடித்து கொல்லப்பட்டார். பேதுரு ரோமையில் சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டார். பெரிய யாக்கோப்பு எருசலேமில் வாளால் வெட்டப்பட்டார். யூதா அம்பால் எய்யப்பட்டு உயிர் துறந்தார். தோமா ஈட்டினால் விளக்கப்பட்டார். இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்ததன் நோக்கம் தீய ஆவிகளை ஒட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் என்று அவர்களுக்கு இறையரசை
அறிவிக்கவும் செயல்படுத்தவும் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தார். எனவே இறைவன் நம்மையும் திருமுழுக்கு அன்று இதோ போதிப்பதற்காகவும் ஆள்வதற்காகவும் இன்னுமாக ஆற்றுப்படுத்துவதற்காகவும் மெய்ப்பு பணி செய்வதற்கு கடவுள் நம்மை திரு தைலத்தால் குருவானவருடைய கரத்தால் பூசி நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். எனவே திருத்தூதர்கள் வெற்று பணியை நாமும் செய்து திரு அவையை வழிநடத்துவோம். அதற்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவையை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகிய புனிதம் கன்னியான புனித மரியாதை வானதூதர்கள் புனிதரே சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகின்றேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தளத்திலிருந்து நேர் விடுவித்த உன் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள் நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிப்பீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பயன்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தி நம்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. 10ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 1-7 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு. முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, தோமா, வரி தண்டுவராகிய மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு,
ததேயு தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத். இயேசு இந்த 12 வரையும் அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரை கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடையே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தரணியோர் இணைந்து தரும் பலி பொருளை தந்தாய் நீ ஏற்பாய். தரணியர் இணைந்து தரும் பலி பொருளை தந்தாய் நீ ஏற்பாய். நிதமும் உழைத்த பயனாக நிலத்தில் விளைந்த பலன் யாவும், நிதமும் உழைத்த பயனாக நிலத்தில் விளைந்த பலன் யாவும், நிறைவுடன் திருமுன் பாடைக்கையிலே அனுதின உழைப்பையும் அளிக்கின்றோ, அனுதின உழைப்பையும் அளிக்கின்றோ. சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் ஆட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறும். அது தகுதி மீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதினால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருடையீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராப்பெண்களும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாகும்: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். வாருங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவே, தூய திருவுடலாகவும் இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திருக்கரத்தில் எடுத்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை கருந்திய பெண் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நாங்கள் தேர்ந்து கொண்டேன். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்றுபடுத்த இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயிரம் ராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தது. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மேலும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரம்பருள மன்றாடுகின்றோம். ஜீவர் வழியாக இவரோடே இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இந்த நாளில் நம்மளுடைய குடும்பங்கள் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்காகவும், இன்னுமாக மரித்த சகோதரன் சகோதரருடைய ஆன்மாக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு முடிக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி உண்டாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமரி எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமரி எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சுமரி அமைதியும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்தருக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் எம்மிடத்தில் ஆண்டவரே, உம்முடைய திருவுருளை கொடுக்கின்ற அனைவருக்கும் நிலைப்பாடு தருவீராக. இயேசுவில் பிரியமானவர்களே, திவ்ய நற்கருணை ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள் ஆத்மாவுக்குள் வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இளைஞர் ஆண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திராவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களில் இளைஞர் இயேசு உயிராற்றலுடன் இன்றும் வாழ்கிறார் என்பதனை கண்டு கொள்வதற்கு தூய ஆவியாரை பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்தருளும்.
உடன்பயணிக்கும் மூத்தோருடைய வழி நடத்துதலில் மண்சார் பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்தருளும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்திருளும். எண்மின் ஊடகங்களை பொறுப்புணர்வுடன் கையாண்டு நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள்தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியருளும். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெளிந்து தேர்ந்து கொள்ள துணிவை தந்தருளும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல்ல இளைஞர்களாக வாழச் செய்திருளும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக் கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஆமென். இயேசுவின் அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.